ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம். இங்க பேசக்கூடிய எந்த தகவலும் தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு கருத்த வலியுறுத்துவது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகள வாங்கவோ, விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுவது இல்ல. நம்ம பைசா வாங்கிக்கிட்டு எந்த டிப்ஸும் நம்ம குடுக்கறது இல்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம இப்போ டிஃபென்ஸ் செக்டார் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ஆல்ரெடி பிஇஎம்எல் பத்தின வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம புரொவைட் பண்ணலாம். இப்போ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இது நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது. இப்போ 2 வருஷமா காட்டுத்தீயா பயங்கரமா அதிரி புதிரியா ஏறிக்கிட்டு இருக்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இதோட பிசினஸ் எல்லாம் என்னங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் பெரும்பகுதி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு தடவ சொல்லிருவோம். ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸ் இதுக்கு உண்டான இத ப்ரொடியூஸ் பண்றதா, இதுக்கு உண்டான சர்வீஸ், மெயின்டெனன்ஸ், அப்புறம் அக்சஸரீஸ் இது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. நம்ம இம்போர்ட் பண்ணணும்னாலும் இம்போர்ட் பண்ணி இவங்க சர்வீஸ் பண்ணி குடுக்குறாங்க. பவர் பிளான்ட் ரன் பண்றாங்க. இதெல்லாம் தான் இவங்களுடைய பிசினஸ். ஸோ, இப்ப டிஃபென்ஸ்க்காக தான் இவங்க செய்றாங்க. எக்ஸ்க்ளூசிவா டிஃபென்ஸ்க்காக தான் செய்றாங்க. இவங்களுடைய ரெவென்யூ எங்கேருந்து சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ என்ன வருதுன்னு பார்ப்போமே. ரிப்பேர் அண்ட் ஓவர் ஆயில் அது மெயின் சோர்சஸா இருக்கு. ஸ்பேர்ஸு, ஃபினிஷ்டு குட்ஸு அதுக்கப்புறம் டெவலப்மென்ட், மிஸ்லேனியஸ் இதெல்லாம் இவங்களுடைய பிசினஸோட ஒரு அங்கமா இருக்கு. மிச்சதெல்லாம் இதுதான் இந்த ஸ்கிராப் குடுக்கறது அதெல்லாம் வேரியபிள். நம்ம டொமஸ்டிக்காக மாத்திரம் தான் பண்றோம். நம்ம இதிலேருந்து இன்னும் வேற எக்ஸ்போர்ட் ஆனா இதில காட்டல. இதில டொமஸ்டிக் மாத்திரம் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ, இப்ப இவங்க டிவிடெண்ட் குடுக்குறாங்க. டிவிடெண்ட் குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ரூ. 13.75 2022ல குடுத்துருக்காங்க. 2022, 23 ரூ. 13.75 குடுத்துருக்காங்க. இதோட ஸ்கோர் கார்ட் பார்த்துருவோம். டிக்கெட் ஆப்போட ஸ்கோர் கார்ட் பார்த்துருவோம். ரெட் ஃபிளாக் லோ, என்ட்ரி பாயிண்ட் பேட், ப்ராஃபிட்டபிலிட்டி ஹை, குரோத் ஆவரேஜ், வேல்யூவேஷன் ஹை, பெர்ஃபார்மன்ஸஸ் ஹை. ஸோ, இப்ப இது கொஞ்சம் எல்லாமே ஹையா தான் வேல்யூ பண்ணியிருக்கிறதுனால, இந்த கம்பெனிய ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. எந்த சூழல்லயும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லார்ஜ் கேப் கம்பெனி, மாடரேட் ரிஸ்க் அது ஸ்டேட்டஸ் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இதோட ஃபினான்ஷியல்ஸ்ல இருக்கக்கூடிய இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். இங்க பாருங்களேன், கன்டினியூஸா இவங்க ஏத்திக்கிட்டே இருக்கிறாய்ங்க. இப்ப கூட ஜூன் மாசத்துலேருந்து செப்டம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு 0.7% ஹோல்டிங் பேட்டர்ன்ல எஃப்ஐஎஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறான். எஃப்ஐஎஸ் கன்டினியூஸா இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஜூன கம்பேர் பண்ணும்போது ஒரு 0.7% இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறான். இப்ப எஃப்ஐஎஸ் 12.63% ஹோல்டிங்ல இருக்கிறாங்க. இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் 71.64% இருக்கிறாங்க. அன்பிளட்ஜ்டு ஷேர்ஸ். இதுவே ஒரு பெரிய சைன். இது எல்லாமே அன்பிளட்ஜ்டு ஷேர்ஸா இருக்கு. அதனால இது ஒரு பெரிய சைன் தான். இப்ப ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். இன்கம் ஸ்டேட்மெண்ட் 2021 அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்ப்போமே. அதுக்கு முன்னாடிலாம் ஏதோ 2018லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2014க்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு? 14, 15லேருந்து தான் நம்மகிட்ட டேட்டா இருக்கு. ஸோ, இப்ப அப்படியே டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறான். 17,500லேருந்து 18,300, 19,000, 19,300 அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணிட்டு ரூ. 1000 கோடி ரூபாய்க்கு ஜம்ப் பண்ணியிருக்கிறான். இப்ப 2019ல. 2020ல இன்னும் ஒரு ரூ. 1,500 கோடி ஜம்ப் பண்ணியிருக்கிறான். 2023 அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,400 கோடி ஜம்ப் பண்ணி ரூ. 23,000 கோடி பிசினஸ் வந்திருக்கு. 23,000 கோடி 2021ல வந்திருக்கு. அங்கேருந்து ஒரு 1,500 கோடி இல்ல, ரூ. 2,400 கோடி ஜம்ப் பண்ணி ரூ. 25,600 கோடி 2022ல இருக்கு. 23ல இங்கேருந்து 2,500 கோடி 3,000 கோடி ஜம்ப் பண்ணி 28,600 கோடி வந்திருக்கு 2023ல. இப்ப டிடிஎம் என்ன பண்ணுது? 29,800 கோடி டிடிஎம் செட் ஆயிருக்கு. இந்த எபிட்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 8.
மு மு இல்ல ரூ. 8,358,00,00,000 வந்திருக்கு. இந்த இதுவும் வந்து கன்டினியூஸா இன்கிரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்ப பார்த்தோம்னா, எபிடாவும் வந்து கன்டினியூஸா வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஒரே 1 வருஷம் மாத்திரம் நடுவுல 2018ல மாத்திரம் எபிடா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு ரூ. 60,00,00,000 குறைஞ்சிருக்கு. அப்புறம் திருப்பி பிக்கப் பண்ணி மேல ஏறிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாய்ங்க. கீழ இறங்கவே இல்ல. போன வருஷம் வந்து ரூ. 6,400,00,00,000 எபிட்டா இருந்திருக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரூ. 8,500,00,00,000 வந்திருக்கு. இதோட பெர்சன்டேஜ் என்னன்னு பார்ப்போமே. போன வருஷங்கிறது நம்ம இது குவார்ட்டர்லில ஹாஃப்லில இல்ல ஆனுவல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னாக்க, இங்கேருந்து பாருங்க 2019லேருந்து பார்ப்போமே, 23% மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாய்ங்க. 22ல மாத்திரம் தான் ஒரு 1% கம்மியா இருந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா, திருப்பி 25% ஏறிருச்சு. ஸோ, அப்ப அந்த 23% கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எபிட்டால. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இதுல வந்து 1/5 தானே. 5,000,00,00,000ன்னு வச்சுக்கோமே. 6,000,00,00,000ன்னு வச்சுக்குவோமே. 6 நாங்க 24. அப்ப இதுவும் கிட்டத்தட்ட வந்து 6 நாங்க இன்னும் 25% வந்து மெயின்டெயின் ஆகிட்டே தான் இருக்கு. அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க முடியுது. ஸோ, அப்ப வந்து 20%க்கு மேல வந்து ரிட்டர்ன் வந்து இவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பே அவுட்ல வந்து இந்த தடவ வந்து 2023ல வந்து ரூ. 27.50 டிவிடெண்ட் குடுத்துருக்குறாங்க. ஸோ, அப்ப இன்கம் வைஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. புரொவைடட் இது வந்து அடுத்த தடவைக்கு உண்டான இதெல்லாம் மீட் அவுட் பண்ணணும். இப்ப இவங்களுக்கு வந்து இது சம்மந்தமா நியூஸ் ஏதாவது இருக்காங்கிறத நம்ம பார்ப்போமே. பேலன்ஸ் ஷீட்ட பார்த்துட்டு போயிருவோம். இப்ப பேலன்ஸ் ஷீட்ல வரும்போது, பேலன்ஸ் ஷீட் நம்ம முக்கியமா பார்க்கிறதே இவங்களுடைய ஆப்பரேஷன் எஃபிஷியன்சிலருந்து எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கடன் பார்க்க போறோம். இப்ப இந்த கம்பெனி வந்து கடன் இல்லாத கம்பெனி. ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத கம்பெனி. இங்க நான் கரண்ட் லயபிலிட்டி ரூ. 12,000,00,00,000 இருக்குன்னாக்க, அ அதே மாரி நான் கரண்ட் அசெட் வந்து ரூ. 15,000,00,00,000 இருக்கு அப்படின்னு வந்தாலும், இது வந்து கடன் இல்லாத கம்பெனியா தான் நம்ம பார்க்க போறோம். என்ன காரணத்தினாலன்னு பார்ப்போமே. லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் 0. நெட் ப்ராப்பர்ட்டி இது வந்து கரண்ட் அசெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் 0. நெட் ப்ராப்பர்ட்டி எக்யூப்மென்ட்ஸ் ரூ. 7,000,00,00,000 7,500 இருக்கு. குட்வில் இன்டான்ஜிபிள்ஸ் இதில குட்வில்ல காட்டிலும் இன்டான்ஜிபிள்க்கு தான் நம்ம இப்ப வெயிட் குடுக்குறோம். ஏன்னா, இவங்கள்ட்ட ரிசர்ச் இருக்கு, பேட்டர்ன் இருக்கு. ரூ. 1,200,00,00,000 லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து ரூ. 1,500,00,00,000 ரூ. 1,400,00,000 இருக்கு. அ இப்படியே போட்டோம்னாக்க, நான் கரண்ட் அசெட் வந்து ரூ. 15,000,00,000 இருக்கு. சரி, நான் கரண்ட் லைபிலிட்டில என்ன இருக்குன்னு பார்ப்போமே. லாங் டெர்ம் டெப்ட்ங்கிறது வெறும் ரூ. 2,00,00,000 தான் இருக்கு. அதர் லைபிலிட்டி தான் ரூ. 12,000,00,000 இருக்கு. ஸோ, அப்ப இந்த 2,00,00,000 தான் நம்ம கடனா கருத போறோம். பாக்கியெல்லாம் குடுக்கணும். இதுல ஈக்விட்டி எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு தெரிஞ்சு போயிரும். ஈக்விட்டியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, டோட்டல் ஈக்விட்டி எவ்வளவு இருக்குன்னு நமக்கு இங்க பெய்ட் அப் கேப்பிட்டல் இது எதுவும் இந்த டீட்டெயில் குடுக்கல. டோட்டல் ஈக்விட்டின்னு இந்த டீட்டெயில் நமக்கு கிடைக்கல. இப்ப ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து பார்த்தோம்னாக்க, கிட்டத்தட்ட ரூ. 23,000,00,00,000 வச்சிருக்கிறாங்க. இது கம்பெனியோட டோட்டல் நெட் வொர்த். இப்ப லயபிலிட்டீஸ் அண்ட் அசெட்ட கம்மி பண்ணிட்டு 2த்தையும் மைனஸ் பண்ணிருவோம். டிஃபரன்ஸ மாத்திரம் எடுத்துக்குவோம். லயபிலிட்டி அண்ட் அசெட். டோட்டல் லயபிலிட்டி, டோட்டல் அசெட். ஸோ, இப்ப ரூ. 69,000,00,00,000 டோட்டல் அசெட். டோட்டல் லயபிலிட்டி வந்து எக்ஸ்க்ளூடிங் ஈக்விட்டி, ஷேர் ஹோல்டிங்க தவிர்த்து கழிச்சு பார்த்தோம்னாக்க, ரூ. 45,000,00,00,000 இருக்கு. நான் அந்த சில்லறையெல்லாம் விட்டுர்றேன். இப்ப இதுல கிட்டத்தட்ட ரூ. 24,000,00,00,000 இருக்கு. இந்த ரூ. 24,000,00,00,000 வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் அதே அமௌண்ட் தான் காட்டுது. ஸோ, அப்ப இது வந்து இதோட டோட்டல் நெட் வொர்த். இதோட டோட்டல் நெட் வொர்த்துங்கிறது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 70,000,00,00,000 மேல இருக்கு. இதோட பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தோம்னா நமக்கு இங்க தெரியும். ரூ. 70,000,00,00,000 மேல இருக்கு டோட்டல் நெட் வொர்த். அ ச இங்க பேலன்ஸ் ஷீட் டோட்டல நான் வச்சு சொல்றேன். இந்த 70,000,00,00,000 இதுல ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், டோட்டல் அசெட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்தோம்னாலே நமக்கு போதுமானது. ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தோம்னா ரூ. 24,000,00,00,000. அது லைபிலிட்டில சேர்ந்துருது பாருங்க. அப்புறம் வந்து அசெட்ட வந்து டோட்டல் அசெட் நம்ம இங்க தான் பார்க்குறோமே. டோட்டல் அசெட்ஸ் அதாவது கரண்ட் லைபிலிட்டில ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சேர்ந்துரும். ஸோ, அப்ப எல்லாம் சேர்த்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய
டிஃபரன்ஸ மாத்துறோம். டோட்டல் லையபிலிட்டி மைனஸ் டோட்டல் அசெட் இதோட டிஃபரன்ஸ மாத்திரம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இதுலயே நமக்கு வந்து இந்த ரூ. 25,000 கோடி நமக்கு கிடைச்சிருது. பிளஸ் இது வந்து அ ம ரிசர்வ்ஸ் வேற இருக்கு. ஸோ, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 கோடி ரூபாய்க்கு மேல இதோடைய நெட் ஒர்த் இருக்குன்னு நம்ம கருதுவோம். ஸோ, அப்ப அப்படி கருதும்போது, இன்னைக்கு வந்து இதுல என்ன பண்ணியிருந்தாங்க, போன தடவ வந்து நெறைய பயங்கரமா ஷேர் பிரைஸ் ஏறுன உடனே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டாய்ங்க. இப்ப பார்த்தோம்னாக்கா, ஸ்ப்ளிட் பார்த்தீங்களா? எப்போ பண்ணியிருக்கிறாய்ங்க? 2023 செப்டம்பர். இப்ப தான் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாய்ங்க. பாதியா ஸ்ப்ளிட் பண்ணிட்டாய்ங்க. 1:2 2 ஷேர் வச்சிருந்தா, 1 ஷேர் குடுக்குறான். ஸோ, அப்ப ஸ்ப்ளிட் பண்ணி விட்டான். அ 1 ஷேர் வச்சிருந்தா 2ஆ மாறுது. ஸ்ப்ளிட் பண்ணி இல்ல 2 ஷேருக்கு ஆமா 2 ஷேருக்கு 1 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டான். இப்ப ஸ்ப்ளிட் பண்ண உடனே என்ன ஆகுது? 50% இல்லையா? 50% வந்து இன்கிரீஸ் ஆயிருச்சு. அதனால தான் ஏற்கனவே இதோட நெட் ஒர்த் எல்லாம் பார்த்தோம்னா, ரூ. 1,00,000 கோடி தாண்டி இருக்கும். இப்ப வந்து ஸ்ப்ளிட் பண்ண உடனே அந்த ஷேர்ஸ்க்கு உண்டானது ஈக்குவலைஸ் ஆகி அதுல 75% தான் இப்ப இருக்கு. காட்டுது. ஏன்னா 75%க்கு 25% இன்கிரீஸ் ஆயிருச்சு. அ அதனால நம்ம 50% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதனால நமக்கு வந்து இப்ப காட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து ரூ. 70,000 கோடி அந்த இதெல்லாம் பிரிச்சு போட்டு காட்டுனதுக்குள்ள ரூ. 70,000 கோடி காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ, இப்ப 70,000 கோடின்னே வச்சுக்குவோமே, அ அதுக்கு வந்து டோட்டல் ஷேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அதுல அப்படியே 5ஆல டிவைட் பண்ணிக்குவோமே. 70,000 டிவைடட் பை ரூ. 5ன்னு நம்ம போட்டோம்னா, 5 டைம்ஸ் நம்ம குறைச்சுக்குவோமே. அப்படி நம்ம போட்டோம்னு வச்சுக்கங்களேன், அ அந்த கிட்டத்தட்ட ஒரு ரூ. 7,000 ரூ. 8,000 ரூ. 7,000 வரைக்கும் அது பாட்டு ஏறும். ரூ. 10 ஷேர்னா கூட ஒரு ரூ. 7,000 வரைக்கும் தான் ஏறும். இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா, நம்ம கனெக்ட் பண்ண போறது எல்லாமே புக் வேல்யூ வச்சு தான் கனெக்ட் பண்ண போறோம். ஆனா, நெட் ஒர்த்த வச்சு பண்ணோம்னா, இது பெரிய அமௌண்ட்டா இருக்கும். இப்ப வந்து இதோட இதுல டிவிடெண்ட் வந்து கிட்டத்தட்ட இவன் என்ன ரூ. 15 பிளஸ் இன்ட்ரிம் டிவிடெண்ட்லாம் குடுத்து ரூ. 23 கிட்டக்க வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரூ. 20 ரூ. 23 ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு மாரி குடுக்குறாய்ங்க. ஸோ, அப்ப இது கேஷ் ஃப்ளோவே பார்க்க வேண்டாம். ஏன்னா எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஃபர்தரா எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. இது கேஷ் ஃப்ளோவே பார்க்க வேண்டாம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவே பாருங்க ரூ. 7,000 கோடி இருக்கு. எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. சூப்பரா அது போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, இப்ப பைசாக்காக இவங்க தடுமாறல. பணம் வருது. சைக்கிள்ஸ் எல்லாமே நல்லா போகுது. இப்ப இவங்கெல்லாம் வந்து ஒரு இந்த டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால, ஒரு ப்ராடக்ட்ட செஞ்சு அத டெஸ்ட் பண்ணி, திருப்பி அத டெலிவரி குடுத்து கேஷ் ஆக்கணும்னா அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஃபைனல் செட்டில்மென்ட் வரணும் அப்படிங்கும்போது இவங்களுக்கெல்லாம் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம்னு பெரிய வருஷ கணக்குல போகும். அதனால இவங்களுக்கு சைக்கிள் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அ நெறைய இருக்கும். ஸோ, இப்ப மொத்தத்தில இது நல்ல கம்பெனி. அ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனே தான் இந்த இதில ஷேர் பண்றோம். இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய கடமை நம்ம ஷேர் பண்ணுவோம். சரி, இப்ப இதோட புக் வேல்யூ என்ன பண்றாய்ங்கன்னு பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஆல்மோஸ்ட் நில் கடன். நமக்கு வந்து பார்த்துட்டோம்னா எல்லாம் 0 இருக்கு. 2,00,00,000 தானே கடன் இருக்கு. இப்ப நமக்கு புக் வேல்யூ வந்து பார்த்தோம்னா, ரூ. 376 இருக்கு புக் வேல்யூ. புக் வேல்யூ நமக்கு ரூ. 376 இருக்கு. அப்ப இந்த 376 டிவைடட் பை சாரி இன்டூ 5ன்னு நம்ம போடுவோம். ஏன்னா, இவன் வந்து பெரிய இது இல்லையா 376 இன்டூ 5 போட்டோம்னா, 1850. அப்ப இன்னைக்கு வந்து அ 2000 சொச்ச ரூவாய்க்கு போயிட்டுருக்கான். 376 இன்டூ 8 போடுவோம். 8 போட்டா ரூ. 3000. அப்ப 7க்கு போடுவோம். 2000 சாரி 300 300 376 இன்டூ 7 போட்டோம்னா ரூ. 2,600. ஸோ, இப்போ 7 டைம்ஸ் வந்து இப்ப கரண்ட் வேல்யூல 7 டைம்ஸ் இருக்கிறான். 7 டைம்ஸ் வந்து 7, 7 பாயிண்ட் சம்திங் டைம்ஸ் வந்து இவைங்க இருக்கிறாய்ங்க. இப்ப புக் வேல்யூ 376 12 மந்த்ஸ் கேண்டல்ல முதல்ல பார்ப்போம். புக் வேல்யூ 376 376. ஸோ, அப்ப 12 மந்த்ஸ் கேண்டல்ல பார்த்தோம்னாக்க, சைக்கிளே இன்னும் வரல பாருங்களேன். அப்ப மந்த்லி கேண்டல்ல சைக்கிள் வந்துருச்சா? அங்கேயும் சைக்கிள் வரல. மேல ஏறிக்கிட்டே தான் இருக்கா. இதுக்கு ஒரு இது வந்து மேல ஏறிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து டார்கெட்ட சொல்றதுங்கிறது, இல்லாட்டி டார்கெட்ட நம்ம அசர்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தாலும், இந்த மந்த்லி கேண்டில வச்சுட்டு நம்ம ஒரு சின்னமா வந்து ஒரு ப்ரீவியஸ் வேல்யூ லோ, ஹைய வச்சு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கு. ப்ரீவியஸ் ஹை இங்க இருக்கு.
ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல இருக்கு. அப்படி நம்ம ஒரு ரீட்ரேஸ்மென்ட் போட்டோம்னு வச்சுக்கங்களேன், கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3200 கிட்டக்க வருது. 4.618ங்கிறது 3200 கிட்டக்க வருது. ஸோ, அப்ப இது அந்த அளவுக்கு ஒர்த்தான்னாக்க, கிட்டத்தட்ட வந்து 8 த டைம்ஸ் வந்து போனா தான் ஒர்த்து. நம்ம வந்து 376 போட்டிருக்கிறோம். 376 இன்டூ 8. 8 டைம்ஸ் போட்டா தான் இது ஒர்த்து. 8 டைம்ஸ் ஏறுதான்னா, எல்லா ஸ்டாக்கும் 8 டைம்ஸ் ஏறிட்டு இருக்கு. அப்ப இது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் இதோட நெட் வொர்த்த பிரகாரம் இதோட பொட்டன்ஷியல பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட நம்ம ரூ. 7,000 கிட்டக்க நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. சும்மா அது குத்துமதிப்பா தான் சொல்றேன். எக்ஸாக்ட்டா சொல்லல. ஏன்னா, அப்படியே நான் வந்து அந்த இத வந்து ஒரு 1,00,000 இல்லாட்டி 10,000ன்னு சொல்லி, நான் அந்த ஷேர வந்து டிவைட் பண்ணணும் மைண்டுக்குள்ள சும்மா ஒரு குத்துமதிப்பா தான் சொல்றேன். ஸோ, அப்ப இது இன்னும் மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப ஸ்ப்ளிட் பண்ணலைன்னா ஒரு ரூ. 7,000க்கு மேலயே இப்ப போயிருப்பான். ஏன்னா, இத அப்படியே டபுள் பண்ணிக்குவோம். ஸ்ப்ளிட் பண்ணலைன்னா 2,820 இருக்கு. அத அப்படியே டபுள் பண்ணா அந்த நேரம் ரூ. 5,600 இருக்கும். இப்ப ஸ்ப்ளிட் பண்ணதுனால அதுல பாதி விலை தான் இருக்கு. ஸோ, அப்ப இது வந்து இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ரூ. 2,900 ரூ. 3,000 போகலாம். ஏன்னா இந்த இடத்த முட்டும் அப்படின்னு நம்ம ஒரு கோட போட்டு வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்த முட்டும்னு ஒரு கோட போட்டு வச்சிருக்கிறோம். ஸோ, அப்ப இந்த இடத்த உடைச்சு மேல போச்சுன்னாக்க, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனா, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க, இவன் ஏறுறான். ஃபர்தரா ஏறுவான்னு நம்பிக்கை இருக்கிறவங்க என்ட்ரி எடுத்து போங்க. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, ஒரு சைக்கிளே வராம, இத எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் குடுக்கறது? ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்த ஏத்த இறக்கத்துக்கு வச்சு நம்ம அத பார்த்துட்டோம். இப்ப இதோட ஒரு சைக்கிள், ஃபர்ஸ்ட் சைக்கிள் முடிஞ்சிருச்சு. கீழ கரெக்ஷன் வந்துட்டு மேல ஏறணும்ல. கரெக்ஷன் வராம அப்படியே மேல ஏறிட்டு இருக்கிறான். 2ண்ட் சைக்கிள்குள்ள போறான். நம்ம வந்து ஃபிபனாசிய பேஸ் பண்ணி நம்ம பேசுறோம். அப்பவே 2ண்ட் சைக்கிள்குள்ள போறான். எந்த இடம் வரைக்கும்? இந்த இடம் வந்துட்டு போறான். ஸோ, அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? இத வந்து 2ண்ட் சைக்கிள்ன்னு நம்ம டிசைட் பண்ணிட்டதுனால இத டெலீட் பண்ணிருவோம். இத டெலீட் பண்ணா கூட, இதுக்கு ஒரு இறக்கம் வந்தா தானே நம்ம வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு இப்படி இறங்கி இருக்கிறான்னு ஒரு ட்ரெண்ட் நம்ம போட முடியும். இப்ப ட்ரெண்ட் போட முடியல. ட்ரெண்ட் போடாததுனால ரீட்ரேஸ்மென்ட்ட மாத்திரமே வச்சு நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுவோம். இது ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். கண்டிப்பா நடக்கும்னு நம்ம சொல்லல. ஸோ, அப்ப அந்த மாரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் குத்துமதிப்பான ரேட்டு தான். ஸோ, அப்ப இது ஒரு சைக்கிள். இப்ப மேல ஏறி இருக்கிறான். திருப்பி கீழ வந்து இறங்கி, திருப்பி மேல ஏறும்போது மாத்திரம் தான் நம்மளால அடுத்தடுத்த ப்ரொஜெக்ஷன்ஸுக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்ப ஒரே ட்ரெண்டா ஸ்டீப்பா ஏறிக்கிட்டு இருக்கிறான். நம்மளா ஒவ்வொரு இடமா பார்த்து, பார்த்து சரி இதோட திரும்புவான், இதோட திரும்புவான், இதோட திரும்புவான். நம்மளா பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவன் எப்ப திரும்புறானோ திரும்பட்டும். ஆனா, இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் ஆயிருக்கு. நமக்கு மந்த்லி கேண்டில்ல. இதே இது டெய்லி கேண்டில்ல என்ன செய்யுது? டெய்லி கேண்டில்ல வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொன்னா, நவம்பர் மாசம் ஏற ஆரம்பிச்சவன் இன்னும் இங்க வந்து சப்போர்ட் எடுத்து இது வந்து ஃப்ளாட் ஆகி நின்னுகிட்டு இருக்கிறான். எங்க 3.4ல வந்து ஃப்ளாட் ஆகி நின்னுட்டு இருக்கிறான். இதுவும் இன்னும் ஸ்ட்ராங்கா டே கேண்டில்லேயே இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இது கீழ வந்து இப்படி டச் பண்ணிட்டு மேல ஏறணும் அப்படின்ட்டு. அவன் எவ்வளோ தூரம் ஏறப்போறான், எவ்வளோ தூரம் அடிக்கப் போறாங்கிறத நம்ம பொறுமையா பார்ப்போம். அ நீங்க பார்க்கணும் ரிஸ்க் எடுக்கிறவங்க பார்த்து எடுத்துக்கங்க. ஏன்னா மேல இந்த டார்கெட்லாம் கண்டிப்பா வரணும்னு அவசியமே கிடையாது. எப்ப இறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பாட்டு இறக்கி விட்டுருவாய்ங்க. ஆனா எஃப்ஐஎஸ் ஏத்தியும் வச்சிருக்கிறான். அதையும் நம்ம பார்க்கணும். எஃப்ஐஎஸ் வந்து அவனோட இன்வெஸ்ட்மென்ட்டோட பெர்சன்டேஜ ஏத்தியும் வச்சிருக்கிறான். ஸோ, அதனால இது மேல போப்போறானா, கீழ போப்போறானான்னு தெரியல. பொதுவா ஹைல வந்து வாங்காதீங்க. ட்ரேட் பண்ணிக்கங்க. பட் ஹோல்டு வாங்கி போட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளோ இறங்குறான்னு பார்ப்போம். அப்பதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்ப பண்றது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய தெளிவான முடிவாங்கிறது தெரியல. மத்தபடி வேற யாருக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா, ரொம்ப சந்தோஷம். நீங்க தகவல் கூட குடுங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே! நம்மள மோட்டிவேட் பண்ணுங்க, ஆதரிங்க. நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இதோட இது நம்ம பார்த்துட்டோம். ஏறிக்கிட்டு இருக்கிறான். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வேல்யூல திரும்புறானான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இத பத்தி டிசிஷன் எடுத்திருக்கலாம். நெட் வொர்த் நெறைய கம்பெனி நல்ல நெட் வொர்த் பெருசா வச்சிருக்கிறான். 70,000 குரோர்ஸ் கிட்டக்க நெட் வொர்த் வச்சிருக்கிறான். ஸோ, அப்ப இது வந்து கடனே இல்லாத கம்பெனி. ஆர்டர் வர வர அது அட்வான்ஸ வாங்கிட்டு தான் ஆர்டர எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க.
அதுலயும் பெருசா வந்து 90%க்கு மேல அதாவது ஆல்மோஸ்ட் 100% இந்தியா கவர்மெண்ட்டுக்காக தான் செய்றாங்க. இல்லாட்டி இந்தியன் அ டொமஸ்டிக் மார்க்கெட்டா தான் கவர் பண்றதா இதுவரைக்கும் டேட்டா இருக்கு. அதனால வந்து இதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா எவ்வளவு ஏறப் போறாங்கிறது அசஸ் பண்ண முடியல. நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயா ஒரு கோட போட்டு வச்சிருக்கிறேன். அதுதான். அது எவ்வளோ தூரம் தட்டுறான்னு பார்ப்போமே! நன்றி நண்பர்களே!